தொலைக்காட்சியில் நாம் காணும் செய்திகள் உருப்பெறும் வடிவத்தை பெரும்பாலானோர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பல்வேறு குழுக்களின் பணிகளின் மூலமே செய்தி ஒன்று முழுமையாக மக்களிடம் சென்று சேர்கிறது. அது எப்படி என்பதை நேயர்கள் இப்போது தெரிந்து கொள்ளலாம். திரையில் நீங்கள் காணும் இந்த செய்தி பல்வேறு கரங்களின் உழைப்பால் செய்தியாக ஒளிபரப்பாகிறது. ஒரு நிகழ்வை அதன் தன்மையை பொறுத்து அவசர செய்தி, முக்கிய செய்தி, அண்மை செய்தி என தெரிவு செய்து முதலில் டிக்கர் எனப்படும் குறுஞ்செய்தி குழு மக்களுக்கு உடனுக்குடன் வழங்குகின்றது. ஒரு செய்தியின் காட்சிகள் கிடைக்கும் பட்சத்தில் அதனை ஒளிபரப்பி செய்தி வெளியிடலாம். அவ்வாறு காட்சிகள் கிடைக்காவிட்டால் அதன் தன்மையை பொறுத்து அதிமுக்கிய செய்திகள், பிரேக்கிங் நியூஸ் என எழுத்து வடிவில் திரையில் ஒளிபரப்பாகும். அந்த செய்திக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் பொருட்டு அது தொடர்பானவர்களிடம் கருத்து கேட்டு உடனுக்குடன் ஒளிபரப்பப்படுகிறது. நிகழ்விற்கான களத்தில் செய்தியாளர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடமிருந்து கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாகவோ அல்லது ஓபி எனப்படும் நேரடி நேரலை கருவி உள்ளிட்ட தொழில்நுட்ப உதவிகள் மூலம் பெற்று வழங்கப்படுகிறது. அவ்வாறு இல்லாத பட்சத்தில் செய்தி அறையில் மூத்த ஆசிரியர் அந்த செய்தி குறித்த விரிவான தகவல்களை உண்மை நிலை மாறாது வழங்குவார். நிகழ்வுகள் குறித்த காட்சிகளை பெறுதல், அது தொடர்பான முந்தைய காட்சிகளை திரட்டுதல், காட்சிகள் கிடைக்காத பட்சத்தில் அதனை கிராஃபிக்ஸ் அல்லது அனிமேஷனாக மாற்றி அதை திரையில் தோன்ற செய்யும் பணிகளை புரொடக்ஷன் எனப்படும் தயாரிப்பு குழு துரிதமாக செயல்படுத்துகிறது. குறிப்பாக ஒரு இடத்தில் நிகழ்ந்த விபத்து குறித்த செய்தி வெளியிடப்படுகிறது என்றால் அந்த விபத்து எவ்வாறு நேரிட்டது என கிராஃபிக்ஸ் மூலம் விளக்கப்படும். எந்தெந்த திசையிலிருந்து வாகனங்கள் வந்தன, எவ்வாறு விபத்து நிகழ்ந்தது என கிராஃபிக்ஸாக திரையில் தோன்றச் செய்யலாம். அதே சமயத்தில் களத்திலிருந்து பெறப்பட்ட காட்சிகளை விஷுவல் எடிட்டர்ஸ் எனப்படும் பட தொகுப்பாளர்கள் தொகுத்து அதனை தொழில்நுட்ப பிரிவுக்கு அனுப்புகின்றனர். இது செய்தி வெளியாகும் போது திரையில் தோன்றி செய்திக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது.